எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு இதே வேலையா போச்சியா? மாசத்துக்கு ஒரு முறை ஊருக்குள்ள இவங்களால சண்டை சச்சரவு தான். அதனால இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியானு. ஆமா நாட்ராஜா, உங்க 2 பேர் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு இந்த ஊருக்கே தெரியும். பகை இருந்துச்சா ஓன் சொல்லி நீ பாரு, ஏன் சொல்லி நான் பாக்குறேன்னு தெற்கு ஒருத்தருமா வடக்கு ஒருத்தருமா போயிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு பாக்குற இடம்லாம் வெட்டுவேன் குத்துவேன்னு பேசிட்டு இருந்தா ஊரோட அமைதியும் கெட்டு போகும், பேரும் கெட்டு போகுமியா. பெரிய ஆளுங்கெல்லாம் ஒழுங்காதான் இருக்காங்க. பிரச்சனையே அந்த வீட்டுல இருக்கிற இளந்தாரிங்க இருக்காங்க பாரு, அவங்கள்ட்ட தான். ஒருத்தன் அப்பனுக்காகவே வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிறான், இன்னொருத்தன் மாமனுக்காக வரிஞ்சு கட்டி நிக்கிறான். இவங்களை இப்படியே விட்டோன்னு வையே, நாளைக்கு வெட்டு குத்தாயி ஆமா உசுறு பலி ஆயிடுயா. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கே ஒரு முடிவு வெட்டி ஆகணும். என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, கரெக்ட்பா. அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லுங்கப்பா. என்னப்பா அழகுற, நீ சொல்லியா? உங்களுக்குள்ள என்னையா பிரச்சனை? யாருங்கய்யா, நாங்கள் எதுவும் பண்ணலையா. நான் பாட்டுங்க என் கூட்டாளியோட கடையில் உட்காந்து டீயை குடிச்சிட்டு இருந்தேன். அப்பன்னு பார்த்து இவன் தான் தேவையில்லாம எங்கள்கிட்ட வந்து வம்பிழுத்தான். ஆமா, இவர் அப்படியே வயசு புள்ள, இவரை கரும்பு காட்டுக்குள்ள வச்சு வம்பிழுத்துட்டாங்க. என்னடா சவுண்ட் விடுறீங்க? மவனை சங்க அறுத்துருவேன் பாத்துக்க. டேய் அறா பார்க்கலாம், வாடா. ஏய் வாடா. நாட்டரசா, உன் மகன் தான் கொஞ்சம் துடுக்கா பேசிட்டு இருக்கான். நீ அவனை கொஞ்சம் அடக்கி வைப்பா. ஏயா 2 பேர்களுமே பஞ்சாயத்து முன்னாடி வெட்டுவேன் குத்து சண்டை போடுறாங்க. இனிமே இதை எப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. அப்பா அதனால இந்த பஞ்சாயத்துல கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கு இந்த 2 குடும்பமும் கட்டுப்படணும். என்னப்பா சொல்லான் இருக்கீங்க? ரெண்டு குடும்பத்துக்கும் இந்த பஞ்சாயத்தோட முடிவை சொல்லிடுறான். தெளிவா கேட்டுங்கப்பா. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க 2 வீட்டு இளந்தாரங்களுடைய பொறுப்பை வீட்டு பெரியவங்க கிட்ட ஒப்படைக்கிறோம். அதாவது நாட்டரசனும் ராசதுரையும் அவங்க உங்க வீட்டு இளந்தாரிகளுக்கு பொறுப்பேத்துக்கிட்டு இனிமே அவங்க எல்லைக்கு எங்க வீட்டை சேர்ந்தவங்க போக மாட்டோம். இனிமே அவங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம். எந்த சண்டை சச்சரவுக்கோ வாக்குவாதமோ அடிதடி வெட்டுக்குத்துல ஈடுபட மாட்டோம்னு அவங்க உங்க குடும்பத்தோட குலசாமி பேரை சொல்லி சூடத்துல அடிச்சு சத்தியம் பண்ணணும். என்னப்பா சொல்றீங்க? நான் சத்தியம் பண்றேங்க. ஏப்பா நீ என்னப்பா சொல்ற? ஊரோட முடிவு அதான்னா நானும் சத்தியம் பண்றேன். சந்தோஷம்ப்பா. இந்த பாருங்கப்பா, எதிர்காலத்துல இந்த சத்தியத்தை மீறி யாராவது சண்டை போட்டா உன் குடும்பத்துல இருக்கிறவங்க சத்தியத்தை மீறினா உனக்கும், உன் அக்கா மகன் அழகர் சத்தியத்தை மீறினா உனக்கும், பொது சத்தியத்தை மீறின குற்றத்துக்காக மொட்டை அடிச்சு மீசையை எடுத்து ஊருக்கு முன்னாடி கும்பிட்டு விழுந்து பொது மன்னிப்பு கேட்க வைப்போம். இதுதான் எங்க முடிவு. இதுக்கு நீங்க கட்டுப்படுறீங்களாப்பா? கட்டுப்படுறேன்.